ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் சாமி தரிசனத்துக்கு, நேரடி சாமி தரிசனத்துக்கு வெறும் 14 மணி நேரம் தான் ஆகுது. கடந்த ஒரு 10 நாளாகவே தொடர்ந்து 24 மணி நேரம் ஆகிட்டு வந்துச்சு. இப்போ கூட்டம் சற்று குறைஞ்சிருக்கு. ஆனால் நேற்று தரிசனம் பார்த்த பக்தரோட எண்ணிக்கை மிக அதிகம். அதை பற்றி உண்டான இன்ஃபர்மேஷன், தற்போது கள நிலவரங்கள் என்னவாக இருக்குன்றதும் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் குழப்பம் இல்லாமல் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு தராங்க? நாங்கள் குழப்பலைங்க. அங்கே வருகின்ற கூட்டத்தின் அடிப்படையில் தேவஸ்தானம் நேரத்தை மாற்றி அமைக்கிறாங்க. கடந்த ஒரு மாத காலமாகவே 4 மணிக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒரு 10 நாட்களாகவே மதியம் 2 மணிக்கு தான் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. அப்போ எத்தனை மணிக்கு உள்ளே அனுப்புகிறாங்க? அது இங்கே கையில் இல்லைங்க. அங்கே இருக்க கூட்டத்தின் அடிப்படையில் தான் தேவஸ்தானம் முடிவெடுப்பாங்க. எக்ஸாம்பிள், பூதேவி காம்ப்ளெக்ஸாக இருந்தால் ஒரு 2 மணிக்கு டிக்கெட் தராங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீனிவாசமா இதே 11:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. விஷ்ணுவாசமா 2 மணிக்கு டிக்கெட் தராங்களா, 1 மணிக்கு, அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 12:30 மணிக்கு இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு அந்தந்த நிலவரத்தை கணக்கு பண்ணி கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க. எது சிறந்த இடம்? சீனிவாசனும் பூதேவி காம்ப்ளெக்ஸும் அந்த வெயில் நேரத்தில் சிறந்தது. ஏன்னா கடுமையான வெயில் இருக்குது, இல்லை சில நேரங்களில் மழை வருது. அந்த நேரத்தில் விஷ்ணுவாசம் ஓப்பன் பிளேஸ். 50% தான் உங்களுக்கு விஷ்ணுவாசம் ஓப்பன் பிளேஸ். அப்படின்னும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுன்றது என்னோட கருத்தை அவங்க கிட்ட வைக்கிறேன். நேற்று மதியம் 2 மணிக்கு 13,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்க தொடங்கினாங்க. 4:10 டிக்கெட் காலி ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக 2 மணி நேரத்தில் டிக்கெட்டே காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஒரு பிரிவினையில் கொடுக்குறாங்க. ஒன்றும் கூட்டம் இருக்காத டிக்கெட் கொடுக்குறாங்க. நேற்று மதியம் 2 மணிக்கு தர தொடங்கி 2,000 ஸ்ரீவாரி மெட்டோட டிக்கெட் 4:30 மணிக்கெல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்டோட டிக்கெட் நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு அதன் பின்பு தான் நடந்து போகணும். அதாவது நடந்து போகிறவங்களுக்கு தேவைன்னா டிக்கெட் தேவை, நடந்து போகிறவங்களுக்கு கட்டாய டிக்கெட் தேவை கிடையாது. நடந்து போகிறவங்க தரிசன டிக்கெட் வாங்கிட்டு போனால் ஸ்ரீவாரிமேட்டில் வாங்கிட்டு, அதாவது பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமேட்டில் போகும்போது 1,200 படிக்கட்டில் கண்டிப்பாக ஸ்கேன் வச்சுட்டு போகணுன்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு புக்கிங் அப்டேட். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. ரெனோவேஷன் ஒர்க் ஃபார் ஸ்ரீவாரி புஷ்கர்ணி குளத்தை ரெனோவேஷன் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஏன்னா இப்போ ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 19 வரை சுத்தம் பண்ணும் பணி நடக்கும். யாரும் பக்தர்கள் அனுமதி கிடையாதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. புஷ்கர்ணி குளத்தில் அனுமதி கிடையாதுன்னு தேவஸ்தானம் தெரிவிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 21/7/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 14 மணி நேரம் ஆகுது. நாராயணகிரி ஷெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று 20/7/2025 90,011 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 30,099 பேர் மொட்டை அடித்ததாகும். 4,33,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. நேற்று 14 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று இரவு ரூம் புக்கிங் கொடுத்தாங்கன்னு தகவல் கிடச்சிருக்கு. எப்பயுமே நைட்டில் ரூம் இருக்கிறதுல மேபி ஒரு சில நாட்களில் இருக்குது. 20/7/2025 நேற்று நைட்டு 7:25 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூம் 410 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் அது 95 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் 10 முதல் 14 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற கணிப்பை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஒன்றும் கூட்டம் குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் கருதுகிறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் ஒரு 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நான் ரீப்ளே பண்ணலாம். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் உங்களோட சந்தேகங்களும் உங்களுக்கு கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிங்க. அண்ணா, இன்றைய இரவு 9 மணிக்கு தரிசன டிக்கெட் டைம் இருக்குது, எத்தனை மணிக்கு போகலாம்? இன்னைய டைமில் காலையில் 11 மணிலேருந்து நீங்கள் எப்போ வேணால் போகலான்னு. அண்ணா, ரூம் எங்கே புக் பண்ணலாம்? திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் விஷ்ணுவாசில் காலையில் 5 மணிக்கு ரூம் புக்கிங் தருவாங்க. எத்தனை மணிக்கு இருக்கோ அத்தனை மணி தான் கொடுப்பாங்க. நைட்டில் மேக்ஸிமம் வாய்ப்பு குறைவுன்றது என்னோட கருத்தை அவங்கக்கிட்ட நான் வைக்கிறேன். நைட்டில் ஸ்டெப்பில் நடந்து போக அலோவ் பண்ணுவாங்களா? அலிப்பிரி நடைபாதை காலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும், ஸ்ரீவாரி நடைபாதை காலை 6 மணி முதல் இரவு 6 மணி வரை நடைபாதையில் அனுமதிப்பாங்க. அண்ணா, ஆடி மாதத்தில் திருப்பதியில் கூட்டம் எப்படி இருக்குது? இந்த மாதிரி அதிகமாக இருக்க போல் இருக்குது, கூட்டம் குறைந்தால் தகவல் சொல்லுங்கண்ணா. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் 14 மணி நேரம் ஒரு 2 3 நாள் போச்சுன்னா நல்லா தெரியும். டுமாரோ தர்ஷன் டைம் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்றைக்கும் நாளைக்கும் என்னை பொறுத்தளவுக்கு 12லேருந்து 14 மணி நேரம் ஆகலாண்ணா. ஆனால் எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்பாட் எங்கே இருக்குது? ஆன்லைனில் புக்கிங் இருக்கா? எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ஆன்லைன் ஸ்பாட்லாம் கிடையாதுன்னா டேரெக்டாக கவுண்டரில் வந்து தான் வாங்கிக்கணும். ஆன்லைன் சிஸ்டம்லாம் நடைமுறையில் இல்லைங்கன்னா இருந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ இல்லைங்கன்னா. திருப்பதியில் மொத்தம்
3 இடங்களில் 2 மணிக்கு கொடுக்குறாங்கண்ணா. விஷ்ணுவாஸில் டிக்கெட் இன்ன டைமில் தராங்க. 2 PM டிக்கெட் தர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலில் வரும் அனைத்து அப்டேட்களும் நம்ம சேனலில் கொடுக்குறோம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரிசல்ட் வந்து இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு தருவாங்க. நாளைக்கு ₹500 ஆர்ஜித சேவா டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா புக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.